நிலைத்து வாழ்க, தலைவர் காமராஜர் வாழ்க, சமத்துவம் நிலைத்து வாழ்க. பிறந்த நாட்டுக்கு பிறந்த தலைவராம் வணங்கி ஒன்று கூடி வாழ்த்துவோம். பிறந்த நாட்டுக்கு பிறந்த தலைவராம் வணங்கி ஒன்று கூடி வாழ்த்துவோம். தலைவர் காமராஜர் வாழ்க, வாழ்க, சமத்துவம் நிலைத்து வாழ்க, வாழ்க. ஏழை எளியவர் ஏற்றம் காணவே சேவை செய்திடும் தியாகசீலராம். கர்மவீரராம் எங்கள் காமராஜராம், கர்மவீரராம் எங்கள் காமராஜராம். தலைவர் காமராஜர் வாழ்க, வாழ்க, சமத்துவம் நிலைத்து வாழ்க, வாழ்க. சிவகாமி பெற்ற செல்வமே, சிவாஜி போற்றும் தெய்வமே. சிவகாமி பெற்ற செல்வமே, சிவாஜி போற்றும் தெய்வமே. கண்ணுக்கு கண்ணான கல்வி, இங்கு கண்ணுக்கு கண்ணான கல்வி. எக்கணமும் அதிசிறந்த திராவிட நல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே. அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே, தமிழனங்கே. உன் சீரிழமை திறம் திறந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே, வாழ்த்துதுமே, வாழ்த்துதுமே. எத்திசையும் புகழ் வணக்க தமிழனங்கே இன்று புகழ்பாடி எங்கள் தமிழ் செல்வங்களுக்கு இனிய வரவேற்பினை அளித்து எங்கள் வாழ்வும் வளமும் மங்காத தமிழென்று சங்கே உலகு என்று இந்த இனிய நிகழ்ச்சியை சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற மரியாதைக்கு மதிப்பிற்குரிய அண்ணா திரு வேலுசாமி அவர்களை மற்றும் இங்கே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற
உங்கள் அனைவரையும் தனித்தனியாக குறிப்பிட்டு சொன்னால் காலதாமதமானால் அனைவரையும் வருக வருக என்று எங்கள் காமராஜர் இளைஞர் பேரவை சார்பாகவும் மற்றும் பாரதியம் நண்பர்களுக்கு சார்பாகவும் உங்களை அன்போடு வரவேற்று இந்த இனிய நிகழ்ச்சியினை சிறப்பான முறையில் சீர்ந்து சிறப்புமாக நடத்தி தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மிகப்பெரிய பேச்சாளரும் சிந்தனையாளரும் சிறந்த பண்பாளருமான அன்றைய காலத்தில் எவ்வாறு வரதராஜ நாயுடு சத்தியமூர்த்தி அவர்களின் பேச்சை கேட்டு பல இளைய சமுதாயத்தினர் போராட்டத்தில் இருந்தார்களோ அது பேச பேச்சை பேசக்கூடிய மூத்த சகோதரர் திருச்சி வேலுசாமி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் இந்த சபையில் அமர்ந்திருக்கும் ஆண்டோர்களும் சான்றோர்களும் என்னை போன்றவர்களுக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 1903ஆம் ஆண்டு பிறந்தது, 1917ஆம் ஆண்டு தேசிய காங்கிரஸில் இணைந்து 1919ஆம் ஆண்டு தீவிர உறுப்பினராக இணைந்து கொண்டு 1927ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்தில் மிகப்பெரிய காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தை கூட்டி அதில் வெற்றி பெற்று 1936ஆம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளராகவும் 1954ஆம் ஆண்டு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 3 முறை முதலமைச்சராகவும் 10 ஆண்டு இக்கட்டான சூழ்நிலையில் 2 பாரத பிரதமர்களையும் நியமித்த மிகப்பெரிய தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தன் நலம் கருதாது இந்த நாட்டு நலனின் மக்களின் நலனின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர். ஐயா, உங்களை எவ்வாறு அழைப்பது? ஏழை எளியவர்களாக அரும்பாடு பட்டீர்களே, உங்கள் ஏழை காப்பாளன் என்று அழைப்பதா? இல்லை, தன்னை சமுதாயத்தின் இந்த தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாயத்திலும் மிகப்பெரிய அளவில் படிக்க வேண்டும் என்று கல்வி கண் திறந்தவர்கள் உங்களை கல்வி கண் திறந்த காமராஜர் என்று அழைப்பதா? இல்லை, இக்கட்டான சூழலில் இந்த உலகமே இந்த இந்தியா என்னாகும் என்று யோசித்துக் கொண்டு போகும்போது மிகப்பெரிய 2 பிரதமர்களை உருவாக்கி கொடுத்தீர்களே, உங்களை இந்த மக்கள் தலைவர் என்று அழைப்பதா? எவ்வாறு உங்களை அழைப்பது ஐயா? 1954ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு அவர்கள் காமராஜர் சிலையை திறக்க வருகிறார். அவர் பேசும்பொழுது நான் எப்பொழுதும் உயிரோடு உள்ளவர்கள் சிலையை நான் திறப்பதற்கு நான் சம்மதிப்பதில்லை. ஆனால் இந்த மாபெரும் தலைவர் மக்கள் தலைவர் அவர்களின் சிலையை திறக்க நான் ஆசையோடு இருக்கிறேன் என்று தெரிந்தாரே, அவரை பற்றி நான் உங்களை சொல்வதா? எப்படியா உங்களை சொல்வது? ஏழை நலன், ஏழை மக்களின் நலன், ஏழை அவர்கள் எப்போதும் ஏழை ஏழை என்று தன்னளவு கருதாத இந்த நாட்டின் தலைவரையே கருதுகிறே உங்களை எவ்வாறு போற்றுவது? வினாடிகள் செல்ல செல்ல நிமிடங்கள் செல்ல செல்ல நாட்கள் பிறக்கும், நாட்கள் செல்ல செல்ல வாரங்கள் பிறக்கும், வாரங்கள் செல்ல செல்ல மாதங்கள் பிறக்கும், மாதங்கள் செல்ல செல்ல வருடங்கள் பிறக்கும், வருடங்கள் செல்ல செல்ல யுகங்கள் பிறக்கும். எத்தனை யுகங்களானாலும் சரி காமராஜர் புகழ் நிலைத்திருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்தபடியாக அண்ணன் திரு தேவராஜா அவர்கள் காமராஜரை பற்றி 2 நிமிடம் உரையாற்றுவார். அன்பார்ந்த பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளை சீரும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிற அன்பு தம்பி சுகுமார் உள்ளிட்ட கணேச உள்ளிட்ட அனைவருக்கும், மேடையில் இருக்கின்ற பெரியவர்களுக்கும், எதிரில் இருக்கிற ஊர் பெரியவர்களுக்கும், அன்பு குழந்தைகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த தலைவர்களுடைய பிறந்த நாளிலே குழந்தைகளுக்கெல்லாம் ஏதாவது உதவிகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே இப்படி ஒரு சிறப்பான ஏற்பாடு செய்திருக்கிற அன்பு தம்பி சுகுமார் அவர்களுக்கும், அன்பு தம்பி தனசேகர் அவர்களுக்கும், மாப்பிள்ளை கௌதமன், ராஜா, சரவணன் உள்ளிட்ட அவர்களோடு இணைந்து செயல்படுகிற அனைத்து நண்பர்களுக்கும் உங்களுக்கு என்றும் கொடுக்கின்ற மனதில் உங்களுக்கு நிறைய இருக்கிறது. விருப்பம் கொடுப்பதில்லை, மனதில்லை. உங்களிடத்தில் என்ன மனதில் இருக்கிறது, உதவி செய்கிற எண்ணம் இருக்கிறது. உங்களுடைய இந்த சிறப்பான ஏற்பாடுக்கு என்னுடைய நன்றி சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
மற்றபடியாக அண்ணன் உரையாற்றுவார். சேலம் மாநகரத்தில் 10வது பகுதியில் அமர்ந்திருக்கிய காமராஜ் இளைஞர் பேரவை மற்றும் பாரதிய நண்பர்கள் குழு சார்பாக நடத்தப்படக்கூடிய இந்த பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா கலந்து கொண்டு பெருந்தலைவரோடு பழகி கட்சிப்படியாற்றி குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கி அவர்களை ஊக்குவித்து வந்திருக்கக்கூடிய அண்ணன் திருச்சி வேலுசாமி அவர்களே, எதுக்கு சத்தம் போடுறீங்க? ஒரு நிகழ்ச்சி நடந்தா இப்படிதான் சத்தம் போடுவீங்களா? நீங்க சத்தம் போடாம நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்கும். கொஞ்சம் அமைதியா இருக்க, ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் அமைதியாக பார்க்கலாம். முக்கியமா நீங்க பேசும்போது அமைதியா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஒத்துழைப்பு கொடுங்க. முன்னாள் மாவட்ட அண்ணன் திருச்சி வேலுசாமி அவர்களே, சேலம் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஏபி பாஸ்கர் அவர்களே, நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய புட்டப்பட்டி நாராயணன் அவர்களின் உடன் பிறந்த சகோதரரும் இந்த குழந்தைகள் நிகழ்ச்சியில் ஆண்டுதோறும் பங்கேற்று குழந்தைகளின் போல் அன்பு காட்டிய பெரியவர் புட்டப்பட்டியார் அவர்களின் உடன் பிறந்த சகோதரர் திரு ஆர் சீனிவாசன் வழக்கறிஞர் அவர்களே, கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய முன்னாள் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அவர்களே, அனைத்து கட்சி நண்பர்களே, தோழர்களே, மாணவ செல்வர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த பகுதியில் காமராஜர் பிறந்தநாள் விழாவை இவ்வளவு சிறப்பாக கொண்டாடி உங்களுடைய காமராஜர் கருத்துக்களை எடுத்துச் சொல்லி காமராஜர் பற்றிய எண்ணங்களை உடைத்து இந்த பகுதியில் காமராஜர் பற்றிய எண்ணங்களை கொண்டவர்கள் இன்னும் குறிப்புடன் இருக்க செய்யக்கூடிய இந்த நண்பர்களுக்கு பாராட்டுதலை தெரிவித்துக் கொண்டு, அதே நேரத்தில் இந்த பகுதியில் இந்த இளைஞர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. அதில் முதற்கண் இந்த குழந்தைகளுக்கு கல்வி பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் கனவாகிய குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கக்கூடிய இந்த கல்வி கொடுக்கக்கூடிய வாய்ப்பிற்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இன்னும் காமராஜர் தத்துவத்தை உயிர் கூட வைத்திருக்கக்கூடிய இந்த பகுதியில் நண்பர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, குழந்தைகள் அனைவரும் காமராஜர் பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் அவரோடு நெருங்கி பழகிய அண்ணன் சீனிவாசன் அவர்கள், அண்ணன் வேலுசாமி அவர்கள் நிறைய கருத்துக்களை உங்களுடைய பகிர்ந்து கொள்வார் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அன்பு வேலுசாமி அவர்களே, திரு பாஸ்கர் அவர்களே, இந்த விழாவை திறம்பட நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நான் காமராஜர் பெயரில் கடந்த 31 ஆண்டுகளாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு முதல் 3 பரிசுகளை காமராஜ் பெயரிலும், வீரபாண்டியாரின் மகன் எனது பள்ளி தோழன் வீரபாண்டி செழியன் பெயரிலும், என் தம்பி இறந்த செல்வன் பெயரிலும் 1 பவுன் தங்க மெடல், அரை பவுன் தங்க மெடல், 1/4 தங்க மெடல் கொடுத்து காமராஜ் பெயரையும் எனது நண்பன் பெயரையும் என் வீட்டு செல்வத்தின் பெயரையும் இன்னும் நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே தயவு செய்து மாணவர்கள் அமைதி காத்து அண்ணன் வேலுசாமியுடைய உரையை கேட்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியினுடைய பொன்னையும் நாடா பொருளையும் நாடா தன்னையும் நாடா தன்மீடும் நாடா 60 கோடி மாந்தர்கள் நாடி அவர்களின் வாழ்வில் அமைதியை தேடி இந்த நாட்டிலே எதையும் நாடாத நாடாராக வாழ்ந்தாரே பட்டத்தமிழன் காமராஜ். அந்த காமராஜனுடைய பிறந்த நாள் விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த என்னுடைய அருமை சகோதரர்கள் கௌதமன் அவர்களே, ராஜா அவர்களே, சபரி அவர்களே, என்னுடைய ஆற்றமிகு தம்பி மரியாதைக்குரிய எங்கள் பேரிக்கத்தை சேர்ந்த சுகுமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு சேர்க்கின்ற வகையில் இன்னைக்கு வருகின்ற சேலம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அண்ணன் ஜெயாபி அவர்களே, ஜெயாபி பாஸ்கர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கக்கூடிய ஆற்றமிகு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய செயலாளர் என்னுடைய அன்பு சகோதரர் வசந்தன் சரவணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில இருக்கக்கூடிய தேசிய ராகுல் காந்தியுடைய விளையாட்டுடைய தேசிய தலைவர் என்னுடைய ஆர்வி நண்பர் லட்சுமணன் அவர்களே, முன்னாள் சேர்மன் அண்ணன் முருகேசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய முன்னாள் மாவட்ட தலைவர்கள் அண்ணன் பெரியசாமி அவர்களே, மேகநாதன் அவர்களே, அண்ணன் வெங்கட்ராஜ் அவர்களே, இருக்கக்கூடிய இந்த கோட்டத்தினுடைய கவுன்சிலர் மரியாதைக்குரிய சாந்தி ராஜா அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாமா அண்ணாதுரை அவர்களே, தர்மலிங்கம் அவர்களே, அண்ணன் குப்புசாமி அவர்களே, காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த கோட்டத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் ஏழுமலை அவர்களே, பெரியவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே நம்மளை எல்லாம் தலைவர் காமராஜருடைய அவர் எப்படி வாழ்ந்தார் தம்பி பூபதி அவர்களே, என்னுடைய சேட்டர்களே, பிரகாஷ் அவர்களே, உங்களுடைய வணக்கத்துக்குரிய என்னுடைய உடன்பிறவாத சகோதரி, என்னுடைய அன்பு சகோதரி, சேலம் மாநகராட்சியுடைய துணை மேயர் அன்பு சகோதரி சாரதா தேவி மாணிக்கம் அவர்களே, இங்கே சிறப்பான நடுவர கருத்துரை வழங்குவதற்காக இங்கே வருகை தந்துள்ள மரியாதைக்குரிய உள்ளது உள்ளபடி கொண்டு சொல்லுகின்ற எவருக்கும் பயப்படாத ஒரு அஞ்சாத சிங்கமாக எந்த தலைவருக்கும் பயப்படாத காங்கிரஸ் கட்சியிலே வளரக்கூடிய ஆற்றல்மிகு அண்ணன் வேலுசாமி அவர்களே,
அரசியல்வாதிகள் பின்பற்ற வேண்டும். தலைவர் காமராஜனுடைய பக்தர்களாக நாம் எல்லாம் இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்து அண்ணன் வேலுச்சாமி இந்த பகுதியிலே எங்களுக்கு வருடம் வர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த தலைவருக்கு நன்றி கூறி வெளிவருகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய். அடுத்தபடியாக அந்த தர்மலிங்கம் அவர்கள் உரையாற்றுவார். அவர்களே, ராஜா அவர்களே, குமார் அவர்களே, திருநாகரன் அவர்களே, தனசேகரன் அவர்களே, சிறப்பு அழைப்பாளர் வந்திருக்கின்ற உயர்திரு திருச்சி வேலுசாமி அவர்களே, உயர்திரு திருமகன் வீரர் அவர்களே, உயர்திரு சசிகாந்த் செந்தில் அவர்களே, உயர்திரு டி பன்னீர்செல்வம் அவர்களே, உயர்திரு டி சாரதா தேவி அவர்களே, உயர்திரு ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்களே, இத்தகைய அனைவர் குடும்பங்களுக்கும் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் மேடைக்கு கீழே பெரியோர்களுக்கும் மாணவர்களுக்கும் மாணவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பெருந்தலைவர் காமராஜர் விழாவிலே என்னை இங்கே பேச வைத்த அந்த இளைஞர்களுக்கு என்னுடைய நன்றியை முதலில் பெருந்தலைவர் கல்வியை மட்டும் கொடுக்கவில்லை. தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அவர் ஆண்ட 9 ஆண்டுகளில் அவர் தந்த மனிதனுக்கு குடிநீரில் வழங்கியவர் அவர்தான். இந்த நாட்டிலே முதலிலே மேற்கொரு அணையும் தஞ்சாவூரிலே கண்ணறையும் மட்டும்தான் கிடைத்தார்கள். ஆனால் அதற்கு பின்னால் அனைத்து அணைகளையும் காமராஜர் கட்டியவர் தான். இதை யாராலையும் முடியாது. ஆனால் கல்வி மட்டுமல்ல, மனிதனுடைய நீர் ஆதாரத்துக்கு அவர் வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அவர் புரிந்துவிட்டார் என்று நாம் நினைக்கலாம். அவர் புரண்டவில்லை. ஒன்றே ஒன்று கொண்டு சொல்லி நான் என்னுடைய அதிகம் முடியாது. ஆகையினால் அவர் வாழ்ந்த காலம் ஒரு புராண கதையிலே வருகின்ற கண்ணனை பற்றி கண்ணதாசன் எழுதிய பாட்டை பாடுவார். அதை என்னவென்றால், நல்லத்தில் நல்ல உத்தம் உறங்கால் என்பது மண்டுவோல் பகுத்தனடா அப்படின்னு அந்த பாட்டு. அப்படிப்பட்ட இவர்கள் என்றைக்கும் உறங்கானவர்கள். ஆகையால் இவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, உலகத்திலே இருக்கிற அத்தனை தமிழ் மக்கள் பல ஆயிரங்களை இந்த நாட்டுக்கு பிரதமரை கண்டவர், ஜனாதிபதியை கண்டவர், எத்தனையோ ஏழை மக்களுக்கும் தந்தவர்கள் எல்லாரும் ஆனால் அவருக்கு ஒன்றும் இல்லை. அதனால் தான் அவருக்கு தன்னலம் பெற்றவர்கள். ஆகையினால் அவருடைய இந்த நிகழ்ச்சியில் சிறப்போடு இவர்கள் நடத்துகின்ற அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். ஹலோ, மாணவர்கள் அனைவரும் அமைதியாக இருக்கவும். ஒரு அரை மணி நேரம் மாணவர்கள் அனைவரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கவும். தயவு செய்து அமைதியாக இருந்தால் மட்டுமே நிகழ்ச்சிகள் விரைவாக முடியும். தயவு செய்து அனைத்து குழந்தைகளும் அமைதியாக இருக்க வேண்டும். இல்ல, சேலத்து குழந்தைங்க தான் நம்ம அமைதியானவங்கன்னு சொல்றாரு ஐயா வேலுசாமி ஐயா அவர்கள்.
ரொம்ப அமைதியானவங்க, ரொம்ப நற்குணம் கொண்டவர்னு ஐயா சொல்றாரு. அதனால நீங்க அமைதி காக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க அமைதியா இருந்தாதான் அவர் பேசுறது உங்களுக்கு கேட்கும். நீங்களே நல்ல குழந்தைங்க தானே? குவாய்ட் ப்ளீஸ் அமைதியா இருங்க. அடுத்தபடியாக அண்ணன் ஏஆர்பி பாஸ்கர் அவர்கள் உரையாற்றுவார். சேலம் மாவட்ட சார்பாக இன்று சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கும் அண்ணார் திருச்சி வேலுசாமி அவர்களுக்கு பொன்னாடை அடைகிறது. இந்த நிகழ்வுக்கு கரூரில் இருந்து வந்திருக்கும் எனது அன்பிற்குரிய சகோதரர் குணா அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவிக்கிறேன். காமராஜர் இளைஞர் பேரவை மற்றும் பாரதியின் நண்பர்கள் குழு சார்பாக இந்த விழாவினை காமராஜரின் 120வது பிறந்தநாள் விழாவினை கொஞ்சம் அமைதியாக மாணவ மாணவியினர்களே கொஞ்சம் நீங்க அமைதியா இருங்க. நீங்க அமைதியா இருந்தால்தான் இந்த விழா சிறப்பாக நடக்கும். இந்த மாதிரி விழாவோட தான் உங்களுக்கு தேவையான கருத்துக்கள் கிடைக்கும். அதனால குழந்தைங்க நீங்க அமைதியா இருங்க ப்ளீஸ். இங்க டீச்சருங்க வந்துட்டா ப்ளீஸ் அவங்க அமைதிப்படுத்தலாமா? ஏமா ஸ்கூல் டீச்சர் வந்தா இப்ப நீங்க அமைதியா இருந்தாதான் ஒரு நிகழ்ச்சி நடக்க முடியும். இப்ப நீங்க பேசிட்டு இருக்கிறதுக்கு இந்த விழாவுக்கே வந்திருக்க வேணாம. இந்த மாதிரி நிகழ்ச்சியில நீங்க பார்க்கணும், பெரியவங்களோட கருத்துக்களை கேட்கணும், அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுடைய வருங்காலத்துக்கு அது முக்கிய பங்கா இருக்குங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி விழாவில் குழந்தைகளை கொண்டு உட்கார வைக்கிறாங்க. நீங்க இப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் நீங்க உட்காந்துருந்தேன்னா நாங்களாம் எதிர்த்து வெளியே போயிடுறோம். குழந்தைங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். சின்ன வயசுல குழந்தைங்க புரிஞ்சுக்காம எப்ப புரிஞ்சுக்க முடியும்? இவ்வளவு பேர் சொல்லியும் குழந்தைங்க பேசிட்டு இருக்காங்கன்னா நீங்க டீச்சருங்க வந்து குச்சி எடுத்துட்டு வந்து அடிச்சாதான் ஒதுக்குவீங்களா? ப்ளீஸ் அமைதியா இருங்க. குழந்தைகளுக்காக ஏன் இந்த விழாவை நடத்துறோம்னா பெருந்தலைவர் காமராஜர் பள்ளி குழந்தைகளுக்காகவே அவர் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவர் என்பதற்காக தான் உங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கோம். அதனால நீங்க ப்ளீஸ் அமைதியா இருங்க. ஒரு அரை மணி நேரம் அமைதியா இருங்க. இந்த நிகழ்ச்சி நல்லபடியா நடக்கும். இந்த விழாவினை ஏற்பாடு செய்திருக்கும் அன்பு சகோதரர் ஏபி கௌதம் அவர்களே, ராஜா அவர்களே, சுகுமார் அவர்களே, திருநாவுக்கரசு அவர்களே, அன்பு சகோதரர் கனசேகரன் அவர்களே, முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் மாநில செயலாளர் பூபதி அவர்களே, இங்கே இந்த நிகழ்வுக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்து கலந்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் திருச்சி வேலுசாமி அவர்களே, சேலம் மாநகராட்சியின் துணை மேயர் சகோதரி சாரதா தேவி அவர்களே, மூத்த வழக்கறிஞர் அன்பு சகோதரர் சீனிவாசன் அவர்களே, வெங்கட்ராஜன் அவர்களே, முன்னாள் மாநகர் மாவட்ட தலைவர் மேகநாதன் அவர்களே, முன்னாள் கிழக்கு மாவட்ட தலைவர் பெரியசாமி அவர்களே, மாநில செயலாளர் சரவணன் அவர்களே, ஏடி சுப்பிரமணியம் அவர்களே, லட்சுமணன் அவர்களே,
கருப்பூர் பேரூராட்சி தலைவர் முருகேசன் அவர்களே, சேலம் மாநகர மாவட்ட பொதுச் செயலாளர் ராஜகணபதி அவர்களே, மண்டல தலைவர்கள் கோவிந்தராஜ் அவர்களே, சாந்தமூர்த்தி அவர்களே மற்றும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் மூத்த தலைவர்களே, இங்கே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த இந்த பகுதியின் கவுன்சிலர் அன்புச்சகர் சாந்தி ராஜா அவர்களே மற்றும் மற்ற கட்சிகளிலிருந்து வந்திருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, அனைவரும் காமராஜரின் 120வது நாளில் இந்த புத்துமாரியம்மன் கோவில் பகுதியில் மிகச் சிறப்பான ஏற்பாடு பண்ணி கொண்டிருப்பது உண்மையிலே இந்த பகுதி மக்களுக்கு பெருமை தரக்கூடிய ஒரு விஷயம். காமராஜரை பற்றி மணிக்கணக்காக நாள் கணக்காக பேசுறதுக்கு அன்புச்சகர் வேலுசாமி அவர்கள் இருக்கிறார். அதற்கெல்லாம் இங்கிருக்கும் குழந்தைகளும் நீங்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும். காமராஜருடைய கருத்துக்களை ஒரே ஒரு சிறிய விஷயத்தை மட்டும் சொல்லி நான் விடைபெறுகிறேன். காமராஜர் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்திலே ஏழையாக பிறந்து சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொண்டு படிப்படியாக அவருடைய உழைப்பினால் மக்களுக்கு நல்லது செய்கிற எண்ணத்தினால் சுதந்திர போராட்டத்திற்காக போராடி படிப்படியாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செயலாளராகி தலைவராகி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவராக வந்து சேவை செய்த ஒரு உத்தம தலைவர். அவரை போன்று ஒவ்வொருவரும் அவருடைய வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் குழந்தைகள் எல்லாம் அழைத்து வந்து அவர் செய்த சேவைகளை பற்றி வெளியே கூறி இங்கு இருக்கிற குழந்தைகள் ஒவ்வொருவரும் நாளை காமராஜராக ஆகலாம் என்ற நோக்கிலே தான் இது போன்ற விழாக்களை இந்த மன்றம் ஏற்பாடு செய்திருக்கிறது. ஆகவே ஒவ்வொருவரும் அவரது 120வது பிறந்த நாள் அன்று காமராஜரை நினைவில் கொண்டு அவர் புகழ் பாடுவோம், அனைவரும் வளர்ச்சி பெறுவோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த அனைத்து நல்ல உலகம் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக துணைமை ஆசிரியர் திருமதி சாரதி அவர்கள் உரையாற்றுவார். காமராஜருடைய இளைஞர் பேரவை பாரதிய நண்பர்கள் குழு வழங்கும் 120வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு 15ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கின்ற இந்த இனிய நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கின்ற ஏ.பி. கௌதமன் அவர்களே, எஸ். ராஜா அவர்களே, கே. சுகுமார் அவர்களே, எஸ். திருநாவுக்கரசு அவர்களே, இந்த பகுதியில் என்னோடு பணிபுரிந்து மிகவும் சிறப்பாக பணியாற்றுகின்ற என்னுடைய அருமை சகோதரர் அண்ணன் தனசேகர் அவர்களே, இந்த இணைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை புரிந்திருக்கும் சேலம் மாநகரத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் ஏ.பி. பாஸ்கர் அண்ணார் அவர்களுக்கும் இங்கு கம்பீரமான பேச்சு, அவருடைய பேச்சில் மயங்குகின்ற அளவுக்கு மிகவும் சிறப்பான முறையில் அவருடைய பேச்சை கேட்க வேண்டும் என்று நானும் ஆர்வம் கொண்டு இருக்கின்றேன். அப்படிப்பட்ட உன்னதமான பேச்சை வழங்க வருகை புரிந்திருக்கும் நமது மரியாதைக்குரிய ஐயா வேலுசாமி அவர்களே, வழக்கறிஞர் பெரியவர் மரியாதைக்குரிய ஐயா சீனிவாசன் அவர்களே, முன்னிலை திருவாளர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய வெங்கட்ராஜ் அவர்களே, எம். பெரியசாமி அண்ணார் அவர்களே, தர்மலிங்கம் அண்ணார் அவர்களே, மேகநாதன் முன்னாள் மாநகர தலைவர் அண்ணார் அவர்களே, மாநில செயலாளர் அருமை சகோதரர் வசந்தம் சரவணன் அவர்களே, மரியாதைக்குரிய விஜய லட்சுமணன் ஆர்டிஐ பிரிவு அவர்களே, வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்களே, ஏழுமலை அண்ணார் அவர்களே, அருணாச்சலம் அவர்களே, கருப்பூர் முருகேசன் அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணார் ஏ.டி. சுப்பிரமணியம் அவர்களே, சேலம் மாவட்ட வணிகர் சங்கத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் சரவணன் அவர்களே, சேலம் மாநகரத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் கே. ராஜகணபதி அவர்களே,
அவர்களே, எங்களோட வருகை புரிந்திருக்கும் குமார் அவர்களே, சாந்தமூர்த்தி அவர்களே, அண்ணன் கோவிந்தன் அவர்களே, இந்த 10வது கோட்டத்தினுடைய மாமன்னருடைய கணவர் மரியாதைக்குரிய அண்ணா ராஜா அவர்களே, மற்றும் இங்கே மேடையிலே வீட்டிருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளே, சகோதர சகோதரிகளே, இந்த 10வது வார்டு பகுதியிலிருந்து வருகை புரிந்திருக்கும் சகோதர சகோதரிகளே, குழந்தை செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். காமராஜர் இந்நாட்டில் பிரதமராக 3 முறை இருந்து இந்த நாட்டு மக்களுக்காக பல்வேறு பணிகளை செய்து நம்மளுடைய மனதில் நீங்கா இடம் பெற்றிருக்கிறார் என்பது குறைந்த செல்வங்களாகி உங்களுக்கு நன்றாகவே தெரியும். காமராஜர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? காமராஜர் யாருன்னு சொல்லுங்க. காமராஜர் யாருப்பா? கல்விக்கு கண் கொடுத்தவர் கர்ம வீரர் காமராஜர். அண்ணன் சொன்னாரு, தன்னுடைய தாயாருக்கு தனது வீட்டுக்கு ஒரு பைப்பு போட்டதற்கு அந்த குழாயிலிருந்து தண்ணி சொட்டு என்ன சத்தம் கேட்கிறது என்று காமராஜர் அவர்கள் ஒன்று கேட்கிறார். அது எனக்கு தெரியல பண்ணார். ரொம்ப தெரு முனைக்கு போய் நான் தண்ணீர் எடுத்து வருவதை கண்டு ஏதோ ஒரு அதிகாரி வந்து அந்த பைப்பு போட்டு கொடுத்தாங்கன்னு சொல்றாரு அந்த தாயார். அப்ப கர்மவீரர் காமராஜர் முதல்ல அந்த பைப்பு பிடிங்கி எறி சொல்லுங்க. அந்த அதிகாரியை கூப்பிட்டு எடுக்க சொல்லிட்டாங்க. ஏன் அதை சொல்றாருன்னா, அந்த ஒரு பைப்பை போட்டுட்டா கர்மவீரர் காமராஜரிடம் வேற ஏதாவது உதவியை கெட்டு விடுவாரோ என்று எண்ணி அந்த பைப்பை பிடிக்க சொல்லுகிறார். அப்படிப்பட்ட உன்னதமான தலைவர் நம்மளுடைய கர்மவீரர் காமராஜர் அவர்கள். அதே போன்று ஒரு முறை காமராஜர் வண்டி வாகனத்தில் செல்லுகின்ற போது குழந்தைகள் எல்லாம் மாடு மேய்த்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களை பார்த்து காமராஜர் அவர்கள், நீங்கள் ஏன் பள்ளிக்கு செல்லவில்லை என்று கேட்கிறார். அப்போது அந்த மாணவர்கள் சொன்னார், எனக்கு மதிய உணவு, அதாவது உணவு கொடுத்தா யார் கொடுப்பாங்க, நீங்க கொடுப்பீங்களா அப்படின்னு காமராஜரை பார்த்து அந்த மாணவர்கள் கேட்கிறார்கள். உணவு கொடுத்தா நீங்க பள்ளிக்கூடம் செல்வீர்களா என்று காமராஜர் அவர்களை பார்த்து கேட்கும்போது, நிச்சயமாக நாங்கள் பள்ளிக்கு செல்வோம், எங்களுக்கு உணவு தான் ஒரு குறையாக இருக்கிறது, உணவு கொடுத்தா நான் பள்ளிக்கூடம் சொல்றேன் அப்படின்னு சொல்லுகிறேன். அதற்காகவே மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். அவர்கள் எத்தனை அணைகளை கட்டி இருக்கிறார்கள் தெரியுமா? இன்னைக்கு அவர் கட்டி கொடுத்த அணைகள்னால தான் நமக்கு தண்ணி பிரச்சனைகள்லாம் இல்லாம இருக்கிறோம். அது போன்ற ஒரு உன்னதமான தலைவர் இந்த நாட்டுக்கு கிடைக்குமான்னு பார்த்தா கிடைக்காது. நம்ம எளிமை சிகரமாக இருந்தவர் தான் நம்மளுடைய காமராஜர். அவருடைய பிறந்த நாள் விழாவை இந்த பகுதியில் இவ்வளவு சிறப்பா நம்ம கொண்டாடுறோம்னா நாம பெருமைப்படக்கூடிய விஷயம். நான் இந்த சேலம் மாநகராட்சியினுடைய துணை நாயகராக வந்திருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இங்க நீங்க பொறுமையா அமைதி காத்து கேட்கணும். பெரியவங்களா வந்திருக்காங்க, அவங்க என்ன பேசுறாங்க, அவங்க என்ன பேசுறத நம்ம உள்வாங்கிக்கணும்னு மாணவர்கள் பொறுமை காக்க வேண்டும் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அவர்கள் பயங்கர அருமையா பேசக்கூடிய ஒரு தலைவர் இங்க வந்திருக்காங்க. அவர்களாம் அப்பாயின்மெண்டே கிடைக்காது. டிவி சேனல்ல டெபிட் கொடுக்கறதுக்கு அவ்வளோ பேர் காத்துட்டு இருக்கும்போது அந்த நேரத்தெல்லாம் பொருட்கள் இந்த பகுதிக்கு உங்களோட வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னு ஐயா வந்திருக்காங்க. அதனால நம்ம அமைதியா இருக்கணும். மாதா பிதா குரு தெய்வம் நமக்கு வந்து ஆசிரியர்கள் என்ன பற்றி கற்று கொடுத்திருக்கிறாங்க, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. மாணவர்கள் ஒழுக்கமாக கற்றுக் கொடுக்க அந்த ஆசிரியர்கள் பெருமை சேர்க்கின்ற வகையிலே நீங்க இந்த நிகழ்ச்சி முடிகிற வரையும் அமைதி காத்து அவங்க என்ன பேசுறாங்கிற கருத்தை நீங்க உள்வாங்கி உங்க கூட இருக்கிற பள்ளியில் வருகிற மாணவர்களுக்கு அவர்கள் பேசிய கருத்தை நீங்க கொண்டு சேர்க்கின்ற வகையிலே நீங்கள் செயலாற்ற வேண்டும். அதே மாதிரி நான் இந்த நேரத்தில் இந்த கூட்டத்தை நான் சொல்லிக்கொள்ள வரல என்னவென்றால், இந்த பகுதியில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும், ஒரு சாக்கடை வசதி பிரச்சனைகளா இருந்தாலும், லைட் ஏரியினாலும், உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் விஷயமா இருந்தாலும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் இங்க மாமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடமும் சொல்லுங்கள். அதே போன்ற என் அருமை சகோதரர் தனசேகரனா இருக்காங்க, இங்க இருக்கிற காங்கிரஸ்
தேதிக தொண்டர்கள்லாம் இருக்காங்க, மாணவர் தலைவர் இருக்காங்க. எங்களிடம் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சொன்னீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று கூறி இந்த இனிய நிகழ்ச்சிக்கு மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த அத்தனை சகோதரர்களுக்கும் அடுத்த ஆண்டுகள் மிக சிறப்பான முறையில் செயல்பட உங்களை மனதார வாழ்த்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெயகன். மாணவர் அனைவரும் அமைதியாக இருக்கிறோம். அடுத்தபடியாக 6ஆம் வகுப்பு படிக்கும் திரு ஜிசிகா அவர்கள் காமராஜரை பற்றி சிறு உரையாற்றுவார். இந்த பெண் 1330 திருக்குறளையும் 1 மணி நேரம் 16 நிமிடத்தில் அனைத்து குறளையும் மனப்பாடமாக பேசியுள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். உலகத்தின் வேதமொழி, சமஸ்கிருதம் உலகத்தின் வணிக மொழி, உருது உலகத்தின் வேதமொழி. ஆனால் நம் தமிழ்தான் உலகத்தின் தாய்மொழி என்பதால் அந்த தமிழுக்கு, நம் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்ம வீரர் காமராசர் அவர்களின் 120வது பிறந்த நாளை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும், பெற்றோர்களுக்கும், சக தோழர் தோழிகளுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ஸ்ரீ தீட்சிகா. நான் சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி ஒன்றியம் செம்மாண்டப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன். நான் கர்ம வீரர் காமராசர் அவர்கள் விருதுநகரில் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி குமாரசாமி நாடார் மற்றும் சிவகாமி அம்மாள் ஆகியோர்களுக்கு மகனாக பிறந்தார். முதலில் இவருக்கு குலதெய்வமான காமாட்சியின் பெயரையே சூட்டினார்கள். ஆனால் தாயார் சிவகாமி அம்மாள் மட்டும் இவரை ராசா என்றே அழைத்து வந்தார். நாளடைவில் காமாட்சி என்ற பெயர் மாறி காமராசு என்று அழைக்கப்பட்டார். காமராசர் தனது சிறு வயதிலேயே தந்தையை இழந்தார். ஆகையால் 6ஆம் வகுப்பில் தனது கல்வி படிப்பை நிறுத்தி தனது மாமாவின் துணிக்கடையில் தனது வாழ்க்கை படிப்பை தொடங்கினார். துணிக்கடையில் நேர்த்தியாக தன் வேலையை செய்த காமராசர் வரதராஜ நாயுடு, ராஜாஜி போன்றவர்களின் பேச்சால் கவரப்பட்டு அரசியல் மற்றும் சுதந்திர போராட்டங்களில் கவனம் செலுத்த ஆரம்பித்தார். பல போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறைக்கும் சென்றார். 1953ஆம் ஆண்டு முதல் முறையாக தமிழகத்தின் முதல்வரானார். பொறுப்பேற்றதும் முதல் நடவடிக்கையே குலக்கல்வி முறை ஒழிப்புதான். அவரது ஆட்சி காலத்தில் இலவச கல்வியையும் மதிய உணவு திட்டத்தையும் கொண்டு வந்தார். 1957ஆம் ஆண்டில் 15,800 இருந்த தொடக்க பள்ளிகள்
ஆறாம் வகுப்பு கவர்மெண்ட் ஸ்கூல். ஆறாம் வகுப்பு படிக்கும் இந்த குழந்தை காமராஜரை பற்றி மனப்பாடம் செய்து மிக அழகாக பேசியிருக்கிறது. இது காமராஜர் இருக்கும் பற்றின் காரணமாக தான் பேசுகிறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளும் தன்னுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்த இது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிறோம். இதை பேசி முடித்த கட்சியில் அவருக்கு அன்பு வாழ்த்துக்கள் முன்னாடி. இந்த பெண்ணுக்கு தற்பொழுது ஐயா திருச்சி வேலுசாமி அவர்கள் பரிசு வழங்குவார். திரு ஆர் கே ராமமூர்த்தி அவர்கள் மேடைக்கு வரவும். ஆர் கே ராமமூர்த்தி. தற்பொழுது சிறப்பு உரையாக திரு ஐயா திரு வேலுசாமி ஐயா அவர்கள் உரையாற்றுவார். இந்த பகுதி பொதுமக்கள் சார்பாகவும் அனைத்து கட்சி சார்பாகவும் இந்த பகுதி காங்கிரஸ் கட்சி சேலம் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பாக ஐயா அவர்களுக்கு இந்த பொன்னாடை அளிக்கிறேன். தமிழ்நாடு மாநில செயலாளர் முன்னாடி மாநில ஒருங்கிணைப்பாளர் விஜயலட்சுமி அவர்கள் முன்னாடி நிற்பார். ஒரு தேசத் தலைவர் எப்படி ஆள வேண்டும் என்பதற்கும் ஒரு மக்கள் தலைவர் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கும் இலக்கணமாக வாழ்ந்து வரைந்த அருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாள் விழாவை ஒட்டி காமராஜ் இளைஞர் பேரவை பாரதிய நண்பர்கள் சார்பில் நடைபெறுகின்ற இந்த விழாவுடைய கூட்டு தலைமையாக வழங்குகின்ற கௌதமன் அவர்களே, ராஜா அவர்களே, சுகுமார் அவர்களே, திருநாவுக்கரசு அவர்களே, தனசேகரன் அவர்களே, இந்த மேடையிலும் அரங்கத்தின் உள்ளேயும் வெளியேயும் திரளாக குழுமி இருக்கக்கூடிய இந்திய தேசிய சொந்தங்களே, தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னாலே இங்கே உரையாற்றிய இந்த மாநகரத்தினுடைய துணை மேயர் சாரதா தேவி அவர்களும் காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர் பாஸ்கர் அவர்களும் இன்னும் பலரும் தலைவர் காமராஜ் அவர்களை பற்றி சிறப்பான பல செய்திகளை சொன்னார்கள். அவர் எப்படி வாழ்ந்தார், எப்படி ஆண்டார் என்பது இன்றைய தலைமுறைக்கு முழுமையாக தெரியாதவருடைய விளைவு. அதனால்தான் பல தவறுகள் நடப்பதற்கு காரணமாகும். ஒரு தனி மனிதனோ, ஒரு குடும்பமோ அல்லது ஒரு சமூகமோ தன்னுடைய கடந்த கால வரலாறுகளை தெரிந்து கொள்ளாவிட்டால் அந்த சமூகமோ அந்த குடும்பமோ உருப்படாது. அதுதான் இன்றைக்கு நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிற நிலைமை. நான் அவரை பற்றி சுருக்கமாக ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்கள் ஊரை சேர்ந்தவர், முன்னாள் அமைச்சர், முன்னாள் சபாநாயகர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் கா ராஜாராம். ஒரு முறை டெல்லியிலிருந்து விமான நிலையத்திலே வருகிற போது என்னை பார்த்தார். பார்த்தவுடன் நல்ல வேளை நீ வந்தியா, சேர்ந்து பேசிக்கொண்டே போகலாம் என்றார்.
இருவரும் விவாதத்திலே அமர்ந்தோம். 2 மணி நேரம் வேறு வழியிலே பேசித்தான் சேர வேண்டும். என்ன நினைத்தாரோ தெரியாது. 5 நிமிடத்திலேயே அவர் சொன்னார், என்னப்பா வேலுசாமி, இந்த காமராஜரை பத்தி இப்ப நினைச்சாவே உடம்பு சிரிக்குது. அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் எப்படியெல்லாம் நாங்கள் விமர்சனம் செய்திருக்கிறோம் என்று அவர் சொன்னவுடன், என்ன புதிதாக ஏதோ சொல்லுகிறீர்களே என்னவென்று கேட்டேன். அப்போது அவர் சொன்னார், தலைவர் காமராஜ் மறைகிற போது அந்த செய்தி வருகிற நேரத்திலே தமிழக அமைச்சரவையுடைய கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் தான் அந்த செய்தி, துக்க செய்தி வந்தது. உடனே முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள், யோ ராஜாராம், நீதாயா சீனியர், ஓடு ஓடு, பெரிய தலைவர், அவர் வீட்டில் ஏதாவது ரகசியம் இருக்கும், உன்னால போய் என்று அனுப்பினார். நான் தான் முதலாக வீட்டுக்கு வந்தேன். அந்த வீட்டில் வருகிற போது உள்ளே அவருடைய உதவியாளர் பைரவன் மட்டும்தான் அழுது கொண்டிருந்தார். உள்ளே நுழைந்து வீட்டுக்குள்ளே சுற்றி சுற்றி பார்த்தேன். ஏதாவது அற்புதங்கள் இங்கே இருக்கக்கூடும். நான் சுற்றி பார்த்தேன், எங்கேயும் ஒரு 100 ரூபாய் காசு கூட இல்லை. கடைசியாக அவரிடம் கேட்டேன், மாடியில் யார் இருக்கிறார் என்று கேட்டேன் உதவியாளர். யாரும் இல்லை என்றார். அப்படி என்றால் அங்குதான் ஏதாவது இருக்கும் என்று நான் போனேன். மேலே போய் பார்த்தால் திரும்புகிற பக்கமெல்லாம் ஆயிரக்கணக்கான ஆங்கில புத்தகங்கள் இருந்தது. இதெல்லாம் யார் படிப்பார்கள் என்று கேட்டேன். அந்த உதவியாளர் சொன்னார், எல்லாம் ஐயாவா படிப்பார். சென்னையில் எப்போது இருக்கிறாரோ இரவு உணவு முடிந்தவுடன் மேலே போய் படிப்பார். 1 மணியோ 2 மணியோ 3 மணியோ, சில நாள் விடியுகிற வரை கூட படித்து விட்டு வருவார் என்று அவர் சொன்னார். நான் அந்த புத்தகங்கள் எல்லாவற்றையும் எடுத்து பார்த்தேன். அது இலக்கியம் இருக்கிறது, வரலாறு இருக்கிறது, விஞ்ஞானம் இருக்கிறது, பொருளாதார புத்தகங்கள் இருக்கிறது. எல்லா புத்தகங்களும் அது படித்து அதில் எந்த குறிப்பும் அதில் இருந்தது. நான் அதிர்ச்சி அடைந்து போனேன். அதுவரை அவருக்கு ஆங்கிலம் தெரியாது என்றுதான் நான் நினைத்தேன் என்று சொன்னார். நான் மெதுவாக சிரித்துக் கொண்டேன். என்ன சிரிக்கிறாய் என்றாய், நீங்கள் சொல்லி முடியுங்கள், அதற்கு பின்னாலே சொல்லுகிறேன் என்றேன். எனக்கு ஆச்சரியமா போச்சுப்பா. மேலேயும் ஒண்ணு இல்ல, கீழ் வீட்டிலே ஒண்ணு இல்ல, அந்த புத்தகங்களை தவிர எதுவுமே இல்லை. நாங்கள் எதற்காக ஓடி வருகிறதோ எதுவும் இல்லை. இன்றைக்கு நினைத்தாலும் வருத்தமாக இருக்கிறது. அவர் வாழ்கிற காலத்தில் அவரை நான் உட்பட எங்கள் கட்சிக்காரர்கள் எப்படியெல்லாம் விமர்சனம் செய்திருக்கிறோம். ஆனால் அவர் இவ்வளவு புத்தகங்களை படித்திருப்பதை பார்க்கிற போது எங்கள் கருத்து மாறி இருக்கிறது என்று சொன்னார். உடனே நான் சொன்னேன், அதுதான் நீங்கள் மட்டுமல்ல, நான் மட்டுமல்ல, பொது வாழ்க்கைக்கு வருகிற அத்தனை பேர்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அதிலே ஒன்று இருக்கிறது என்று. என்னவென்று கேட்டார், அவருக்கு ஆங்கிலம் தெரிவதற்கே இப்பொழுது வியப்படைகிறீர்கள். அவர் அழகாக தெலுங்கு பேசுவார், உங்களுக்கு தெரியுமா என்று. அப்படியா என்றார். சஞ்சீவ ரெட்டியோடு பேசுகிற போது தெலுங்கில் பேசுவதை நான் பார்த்திருக்கிறேன் என்று. அவர் அற்புதமாக இந்தி பேசுவார், அது தெரியுமா என்று வியந்து போனார். அப்படியா என்றார். கன்னடம் பேசுவார், மலையாளம் பேசுவார். இவ்வளவு பேசி அவர், உங்களுக்கு இப்போதுதான் அவர் மறைந்ததற்கு பின்னாலே ஆங்கிலம் பேசுவது தெரிகிறது என்று அவர் சொன்னார். அவர் மறைகிற வரை சாதாரண கிராமத்துக்கார மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தார். ஒண்ணுமே புரியலையா? அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். அவர் மறைவதற்கு ஒரு 6 மாதத்திற்கு முன்பாகத்தான் அவரிடம் பேசிக் கொண்டிருக்கிற போது நான் கேட்டேன், ஐயா, நீண்ட காலமாக உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும் என்று நினைத்தேன், கேட்கலாமா என்று. தாராளமா கேளு, உனக்கு தயக்கம் என்றார். உங்களுக்கு ஆங்கிலம் அற்புதமாக தெரிகிறது, வெள்ளைக்காரனை போலவே பேச முடிகிறது, இந்தி பேச முடிகிறது, தெலுங்கு பேச முடிகிறது, கன்னடம் பேச முடிகிறது. தமிழிலும் பாண்டியத்திலும் இருந்தாலும் கூட பொதுவெளியிலே ஒரு சொல்லை கூட ஆங்கிலத்திலோ வேறு மொழியிலோ கலப்பில்லாத மட்டுமல்ல, தமிழில் கூட கிராமத்துக்காரனை போலவே பேசுகிறேன், எனக்கு புரியவில்லை என்று. அவர் முகம் மாறியது. என்னை பார்த்தார். நம்ம மக்கள் பாமர மக்கள் பா. இவங்களுக்கு முன்னால 4 வார்த்தை நான் இங்கிலீஷ்ல பேசிட்டா அவங்க பயந்து போய் ஒதுங்கி நின்றுவாங்க. அவங்கள மாதிரியே நான் பேசினாதான் இவர் நம்மால் நினைச்சு நம்ம பக்கத்துக்கு வருவாங்க, என்கிட்ட பேசுவாங்க. அதனால்தான் இன்று வரை எனக்கு தெரிந்த மொழி புலமே எனக்கு
அவர்களுக்கு தெரிவதை போல காட்டிக்கொண்டதே இல்லை என்றார். நீங்கள் யோசித்து பாருங்கள். கிராமத்துல மாடு வைக்கிற கூட நீ கால வரும்போது டேய் குட் மார்னிங்டா என்று சொல்லுகிற காலம். இவ்வளவு பெரிய மொழி புலமை இருந்தவர் பேசாமல் இருந்ததற்கு அவர் சொன்ன காரணம் தான் அரசியல் இருக்கிற அத்தனை பேரும் புரிந்துள்ளது. இங்கே நான் பார்க்கிறேன், ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைகள் தான் அறிவு இருக்கிறீர்கள். ஆசிரியர்களை நான் கேட்கிறேன், இந்த தமிழ்நாட்டில் முதலாக ஒரு பெண் கல்லூரியில் படிப்பதற்காக போகிற போது பெண் பிள்ளைகள் எல்லாம் கல்லூரியிலே படிப்பதா போ என்று விரட்டி விட்டார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? அந்த பெண் சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு போய் அங்கே ஒரு வழக்கு தொடுத்து அந்த வழக்கில் தான் இவருக்கு நீங்கள் அப்ளிகேஷன் கொடுங்கள், கல்லூரியில் சேர்த்து கொடுங்கள் சொல்லி முதலாக ஒரு பெண் கல்லூரியில் சேர்ந்தார். அன்றைக்கு வந்த இந்து பத்திரிகையிலே கரையகம் எழுதினார்கள். நாடு காலம் கெட்டு போச்சு, கலிகாலமா மாறி போச்சு, பொம்பளை பிள்ளை எல்லாம் காலேஜில் படிக்கிறாய். அவர்தான் முத்துலட்சுமி ரெட்டி, இந்தியாவுடைய முதல் பெண் மருத்துவராக இருந்தவர், சட்டமன்றத்திற்கு போனவர், பல அற்புதமான பல புரட்சிகரமான சிந்தனைகளை சட்டமன்றத்திலே விதித்தவர். நான் இதை எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இதை போல ஒரு சம்பவம் எனக்கும் தலைவர் காமராஜருக்கும் நடந்தது. 72ஆம் ஆண்டு திருச்சியில ஒரு மிகப்பெரிய மாணவர்கள் போராட்டம். அந்த போராட்டத்தில் 1 மாத காலங்கள் எல்லா கல்லூரிகளும் உயர்நிலைப் பள்ளிகளும் ஆரம்ப பள்ளிகள் முதற்கொண்டு மூடப்பட்டு விட்டது. பஸ்கள் ஓடவில்லை, கார்கள் ஓடவில்லை. அந்த நேரத்தில் ஹோலி கிராஸ் கல்லூரி என்கின்ற ஒரு பெண்கள் கல்லூரி மட்டும் நடந்தது. நான் தங்கியிருந்த இடத்திற்கு சில பேர் வந்தார்கள், மாணவர்கள். அவர்களிடம் சொன்னார்கள், எல்லோரும் நமக்கு ஆதரவு தருகிறார்கள், இந்த ஒரு கல்லூரி மட்டும் நடக்கிறது, அவர்களிடத்திலே போய் அங்கேயும் ஸ்ட்ரைக் பண்ண வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். நான் வேண்டாம் என்றுதான் சொன்னேன். கடைசியாக ஆதரவு கேட்போம் என்றார்கள். வெளியில் தான் நிற்க வேண்டும், அழைத்து பேச வேண்டும் என்று சொன்னேன். சரி என்றார்கள். நாங்கள் ஒரு 25 பேர் போனோம். கல்லூரி வாசலிலே நின்றோம். அங்கே பியூன் ஒரு, இன்னும் எனக்கு நினைவிருக்கிறது, அவருடைய பெயர் தேவதா. மாணவிகளுடைய பிரதிநிதிகள் ஒரு 2 பேரை வர சொல்லுங்கள் என்றோம். அவர்கள் வெளியே வந்தார்கள். இதற்குள்ளாக ஒரு சின்ன கூட்டம் கூடியது. அவரிடம் நாங்கள் எங்களுடைய வேண்டுகோளை வைத்தோம். அதோடு அந்த கல்லூரியை மூடிவிட்டு அவர்கள் வந்து விட்டார்கள். இது முடிந்து 1 வாரம் கழித்து சென்னையிலே பச்சையப்பன் கல்லூரியில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா கல்லூரி மாணவர் பேரவை தலைவர்களுடைய கூட்டம் நடக்கிறது. அந்த கூட்டத்துக்கு நான் போயிருக்கிறேன். அது முடிந்து வந்தவுடன் திருச்சியிலிருந்து அந்த 10 மாணவர் தலைவர்களிடத்திலே நான் எப்போது வந்தாலும் தலைவரை பார்ப்பேன், ஆகவே போய்விட்டு வருகிறேன் என்றேன். மற்றவர்கள் கேட்டார்கள், நாங்கள் இதுவரை சரியாக அவரை பார்த்ததே இல்லை, நாங்கள் வரலாமா என்று கேட்டார்கள். தாராளமாக வாங்கள் என்றேன். எல்லோரும் வந்தார்கள். அவர் அறையிலே அமர்ந்திருக்கிறார். முதலில் என்னுடைய தலையை மட்டும்தான் நீட்டினேன். என்னை பார்த்தவுடனே காலிப்பயல இங்கே எங்கடா வந்த என்று கேட்டார். எனக்கு அதிர்ச்சியில் ஒன்றும் புரியவில்லை. அதற்குள்ளே பின்னாலே மற்ற மாணவர்கள் வர, இவங்கெல்லாம் யார் என்று கேட்டார். இவர்களெல்லாம், இவர் மிஷூர் காலேஜ் சேர்மன், இவர் சென்ட் ஜோசப் காலேஜ் சேர்மன், இவர் நேஷனல் காலேஜ் சேர்மன், இவர் ஈவேரா கல்லூரி சேர்மன் என்று ஒவ்வொருவராக சொன்னேன். அப்படியா என்று அமர வைத்தார். அமர வைத்து ஒவ்வொருடம் கேட்டுக்கொண்டிருந்த போது எந்த ஊர் எதற்கென்று அவர்கள் எந்த ஊரை சொன்னாலும் அந்த ஊரில் இருக்கிறவர்களை பற்றி பேசுகிறார், பக்கத்தூர் பிரச்சனை பற்றி பேசுகிறார். அவர் வியப்போடு கேட்டுக்கொண்டிருந்த போது ஒரு அரை மணி நேரம் போனது. மீண்டும் முகத்தை மாற்றி என்னை பார்த்தார். என்ன ரவுடி பெயர, நீ பொம்பளை பசங்க படிக்கிற காலேஜில் போய் கலாட்டா பண்ணியான்னு கேட்டார். இல்லை ஐயா என்று, பொய் சொல்லாத என்றார். அதற்கு பின்னால் நான் படத்துல பார்த்தேன் என்றார். அந்த ஹோலி கிராஸ் கல்லூரிக்கு முன்னாலே நாங்கள் இருக்கிற போது அதை ஒரு சின்ன படம் எடுத்து அந்த படம் ஒரு பத்திரிகையிலே வந்திருந்தது. அதை இந்த மனிதன் பார்த்திருக்கிறார். பார்த்து அதிலே நானே பார்த்தாலே என்னுடைய முகம் தெரியாது, ஆனால் அவர் கண்ணுக்கு அது தெளிவாக தெரிந்திருக்கிறது. அதைத்தான் அவர் கேட்டிருக்கிறார். இல்லையா என்று சொன்னவுடன் என்னோடு வந்தவர்கள் 2 பேர் உங்களுக்கு சொன்னால் புரியும். ஜல்லிக்கட்டுக்காக இன்றைக்கு நடக்கிற ஒன்மேன் கமிஷன், பழைய உயர்நீதிமன்ற நீதியரசர் ராஜேஸ்வரன் அவர் அன்றைக்கு வந்திருந்தார் என்னோடு. இன்னொரு ஒன்மேன் கமிஷன் தூத்துக்குடி அருணா ஜெகதீசன், அந்த அருணாவுடைய கணவர் ஜெகதீசன் அவர் தேசிய கல்லூரியுடைய சேர்மனாக இருந்தார்.
அவரும் வந்திருந்தார். அவர்கள் இருவரும் தான் அவர்கள் சொன்னார்கள், இல்லையா நாங்க இவர் கூப்பிடும் போது மாட்டேன்னு தான் சொன்னாரு, நாங்க தான் அழைச்சிட்டு போனோம், போய் வெளியே நின்று தான் பேசுறோம் என்று சொன்னவுடன் அவர் கொஞ்சம் ஆதங்கத்தோடு 2 நிமிடம் அமைதியா இருந்தார். மீண்டும் சொன்னார், அதுதான் இந்த பெண் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் சுதந்திர போராட்டத்துக்காக போராடி சிறையில் வாடுகிற போது நான் படிக்க முடியல. ஏன்னா சின்ன வயசுல எங்க அப்பா இறந்துட்டாரு, எங்க வீட்டுல வசதி இல்லை, 5ஆம் கிளாஸ் கூட படிக்கல. கடையில போய் பொட்டல கட்ட போனேன். அதற்கு பின்னால் நான் படித்ததெல்லாம் சுதந்திர போராட்டத்திலே கைதாகி சிறையில் இருக்கிற போதுதான் படித்தேன். அலிபுரம் சிறையில் இருக்கிற போது ஆதுல்யா கோஷ் என்னோடு இருந்தார், எஸ்கே பாட்டில் என்னோடு இருந்தார், சஞ்சீவ ரெட்டி என்னோடு இருந்தார், நிஜலிங்கப்பா என்னோடு இருந்தார். இவரிடம் ஒவ்வொரு இடமும், ஒரு இடம் இந்தி படித்தேன், ஒரு இடம் தெலுங்கு படித்தேன், ஒரு இடம் மலையாளம் கன்னடம் படித்தேன் என்று இதெல்லாம் சொல்லிவிட்டு சொன்னார். நான் படிப்பது அவ்வளவு பாடுபட்டு படித்தேன். அப்போது நான் நினைத்திருக்கிறேன், ஆணாக பிறந்த நமக்கே படிப்பதற்கு இவ்வளவு தொல்லை இருக்கிறதே, நம் வீட்டு பெண் பிள்ளைகள் எல்லாம் படிக்கிற காலம் ஒன்று வராதா என்று நான் ஏங்கி இருக்கிறேன். அப்படி ஏங்கியலாம் என் காலத்திலே என் கண்களுக்குமாக படிப்பதற்கு மட்டுமல்ல, கல்லூரிக்கு போகிற போது அந்த புத்தகங்களை எடுத்துக்கொண்டு இந்த பெண் பிள்ளைகள் போகிற போது என் மனம் என்ன உணர்வு இருக்கிறது தெரியுமா உனக்கு? இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வருகிற போது எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியை விட அதிக மகிழ்ச்சிடா. அது உங்களுக்கு எங்கடா புரிய போகும்? சொல்லிவிட்டு சொன்னார், பையன்ல எங்கேயோ கேட்டு போங்க, ஆனால் பெண் பிள்ளைகளுடைய படிப்பு என்பது மிக முக்கியம். ஒரு பெண் பிள்ளை படித்தால் ஒரு குடும்பத்திற்கு விளக்கேற்றி வைப்பதை போல. உங்களுக்கு ஒன்றை சொல்லுவேன், நீங்கள் எதை செய்தாலும் மன்னிப்பேன், ஆனால் பெண் பிள்ளைகளுடைய படிப்பதற்கு தடையாக நீங்கள் இருந்தீர்களா, ஒரு காலம் மன்னிக்க மாட்டேன், உங்களை வெளியே விரட்டி விடுவேன் என்று சொன்னார். அதுதான் காவல். சந்தர்ப்பம் கிடைத்தால் என்ன கலவரம் வந்தாலும் அதை எப்படி அரசியலுக்கு பயன்படுத்துவது என்று நினைக்கிறவர்கள் மத்தியில் இவர் வேறுபட்டவர். அதனால்தான் அவரை இன்றைக்கு நாம் நினைத்து பார்க்கிறோம். ஏன் அவரை பற்றி இப்பொழுது பேசுகிறோம்? ஒரு வீரனை போற்றுங்கள், மீண்டும் ஒரு வீரன் தோன்றுவான். ஒரு தியாகியை போற்றுங்கள், மீண்டும் ஒரு தியாகி தோன்றுவான். ஒரு அறிஞனை போற்றுங்கள், மீண்டும் ஒரு அறிஞன் தோன்றுவான் என்று சொல்வார்கள். அதை போல ஏழையாய் பிறந்து, ஏழையாய் தவழ்ந்து, ஏழையாய் வளர்ந்து, ஏழையாய் வாழ்ந்து, ஏழையாய் ஆண்டு, ஏழைகளுக்காகவே ஆண்டு, ஏழையாகவே மாண்டு போன அந்த இயந்தரை பற்றி பேசினால் ஒரு 4 பேர் வரமாட்டார்களா என்கின்ற நம்பாசை. நயன்தாரா திருமணத்தில் நடந்தது எல்லோருக்கும் தெரிகிறது. இந்த நாட்டை உயர்த்துவதற்காக பாடுபட்டவனை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? நான் போக்குற போதே ஒன்றை சொன்னேன், ஒரு தேச தலைவர் எப்படி ஆட வேண்டும் என்று இருக்கும், ஒரு மக்கள் தலைவர் எப்படி வாழ வேண்டும் என்று இருக்கும், இலக்கணமாக வாழ்ந்தவர்கள். ஒரு ஆட்சி என்றால் என்ன? விவசாயத்தை உயர்த்துவது, தொழில்துறையை உருவாக்குவது, இந்த 2ஐயும் மேம்படுத்துவதற்கு கல்வியை உருவாக்கும். அவர் காலத்திலே தான் முதலில் விவசாயம், தெற்கே கிருஷ்ணகிரி அணை, சாத்தனூர், பவானி, குந்தா, பரம்பிக்குளம் ஆழியாறு, வைகை அணை, மணிமுத்தாறு அணை, கடைசியிலே தன் கன்னியாகுமரியில் பல அணைகள் இருக்கிறது. 6 கண்ட இடமெல்லாம் அணைகளை கட்டினார். அதே நேரத்தில் எங்கள் ஊரில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான பிஎன்சிஎல் தொழிற்சாலை, ஒரு துப்பாக்கி தொழிற்சாலை, சென்னையிலே ரயில் பெட்டி தொழிற்சாலை, ஆவணி டேங்க் தொழிற்சாலை, நெய்வேலியிலே நிலக்கரி சுரங்கம், தொழில் பேட்டைகள், 12 ஊருக்கு மேற்பட்ட இடங்களிலே தொழில் பேட்டைகள், இவ்வளவும் உருவாக்கப்பட்டது. கல்வியும் அவர் காலத்தில் தான். நான் வெட்கத்தை விட்டு சொல்கிறேன், எங்கள் ஊர் காவிரி கரையில் இருக்கிற நல்ல விவசாயம் செழிக்கிற ஒரு வசதியான ஊர். நான் 10 வயது வரை மின்சாரத்தை பார்க்கவில்லை, 10 வயது வரை சாலையை பார்க்கவில்லை, 10 வயது வரை ஒரு பஸ்ஸை பார்க்கவில்லை, 10 வயது வரை ஒரு காரை பார்க்கவில்லை. அப்படிப்பட்ட ஊர் என்னுடைய ஊர். எங்கள் ஊரில் எழுத படிக்க தெரிந்தவர்கள் புறநாட்டு எழுதுவதற்கே ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. பெரிய வசதின்னு சொல்றவங்களாம் கையெழுத்து கூட போட தெரியாது. கட்ட வட்டி எங்க நீங்க போய் அங்க மைய ஒட்டிட்டு வந்து அதை வேற வைப்பா. அப்படி இருந்த அந்த ஊர்
இன்றைக்கு நான் நெஞ்சை நிமித்தி சொல்கிறேன், என்னுடைய ஒரு பெண் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார். என்னுடைய மூத்த மகன் என்ஜினியர் MBA இன்றைக்கு பெங்களூர்ல இருக்கிறார். அடுத்த மகன் அமெரிக்காவுடைய கேட்டர்பில்லர் கம்பெனியிலே உயர்ந்த பதவியில் இருக்கிறார். என்னுடைய 2 மருமகளும் பொறியியலாளர். என்னுடைய தம்பி பிள்ளைகள் பொருளியல் படித்திருக்கிறார்கள். என்னுடைய மனைவியுடைய தங்கை 2 பேருடைய பிள்ளைகளும், ஒருவர் டாக்டர், இன்னும் 2 பேர் அவர்களும் என்ஜினியர்கள். என் குடும்பத்தில் மட்டுமே இன்றைக்கு 10க்கு மேற்பட்டவர்கள் என்ஜினியர்களாக, டாக்டர்களாக இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். இது கற்பனை கூட எட்டாது. இந்த மாற்றத்திற்கு வித்திட்ட ஒரு மகத்தான மனிதர் தவறா. மற்றவர்களுக்கெல்லாம் நினைவு செல்ல வேண்டும், ஆனால் அவர்கள் காவலாளர்கள் என்று நினைவு செல்லவே தேவையில்லை. இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அணைகள், மதங்கள் தூக்கப்படுகிற போது அந்த மதங்களிலிருந்து துள்ளி குதிக்கின்ற அந்த நீர் சிவரைகள் இருக்கிறது, அது கூட காமராஜ் என்று தான் விடுகிறது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆலைகள், அந்த ஆலைகளிலிருந்து வேறே போகின்ற புகைகள் இருக்கிறது, அந்த புகை கூட காமராஜ் என்று தான் போகிறது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய பண்டிகள், அந்த பண்டிகளுடைய சூறை தட்டினால் கூட காமராஜ் என்று தான் சொல்லும். நன்றியுள்ள கடைசி தமிழர் இருக்கிறவரை இந்த தமிழகமே காமராஜருக்கு ஒரு நினைவு சின்னம் தான். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை பற்றி பேசுகிற போது நான் முதலிலே சொன்னதை போல இன்றைக்கு இருக்கிற நிலை மாறி ஒரு மாற்றம் உருவாவதற்கு சிலவர்களாக வரமாட்டார்களா என்பதுதான் என்னுடைய ஆவல். அதில் உங்களுக்கு பற்றியே பேசுகிற போது ஆசை என்னவென்றால், உங்கள் ஊரிலே இருக்கக்கூடிய வாசகி கல்லூரி, இருபாலரும் படிக்கிற கல்லூரி, அந்த கல்லூரியில் ஒரு முறை இலக்கிய மன்ற கூட்டத்துக்கு வந்திருந்தேன். வந்து பேசுகிற போது ஒன்றை சொன்னேன், தமிழ்நாட்டில் தமிழரை பார்க்க முடியவில்லை. கன்னியாகுமரிக்கு புறப்பட்டால் மீனவரை பார்க்கிறோம், பிள்ளைமாரை பார்க்கிறோம், நாடாரை பார்க்கிறோம், நாயுடை பார்க்கிறோம், முக்குளத்தோரை பார்க்கிறோம், செட்டியாரை பார்க்கிறோம், வன்னியரை பார்க்கிறோம், கவுண்டரை பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு ஜாதியாக சொல்லி வந்து எங்கேயும் தமிழர்களை பார்க்கவில்லை, மனிதர்களும் பார்க்கவில்லை என்று நான் பேசிக்கொண்டே போயிருந்தேன். பேசி முடித்தவுடன் நான் உங்களுடைய கல்லூரி முதலிடம் சொன்னேன், எல்லோரும் யார் வேண்டுமானாலும் கேள்வி கேட்கட்டும் என்று. அவர் சொன்னார், ரொம்ப ஆபத்தையா என்றார். பரவாயில்லை என்றேன். சரி, கேள்வி என்றார். முதலாக ஒரு பெண்மணி என்றார். அங்க இருக்கிற MA படிக்கிற பெண். என்னவென்று கேட்டேன். அவர் சொன்னார், நீங்கள் பேசுகிற போது சொன்னீர்கள், தமிழ்நாட்டில் தமிழரையும் பார்க்கவில்லை, மனிதனை பார்க்கவில்லை. ஆம் என்று. நீங்கள் மனிதன் தானா? முதல்வர் இருந்து ஆசிரியர் எல்லாம் அதிர்ந்து போனார்கள். நான் சிரித்தேன். பிள்ளைகள் பற்றியே பெரிய ஆரவாரம் கைத்தட்டல். அது அடங்கியவுடன் சொன்னேன், நான் எப்போதம்மா என்னை மனிதன் என்று சொன்னேன்? வாடிய பயிரை கண்டு வாடும் நெஞ்சம் வேண்டும் என்று சொன்ன வள்ளலார் தான் மனிதன். நான் அப்படி ஒரு மனிதனாக மாற முயற்சிக்கிறேன். இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது நாடு. என்னுடைய பேரன் ஒருவர் இருக்கிறார், திருச்சியில் என்னோடு தான் படிக்க வைத்திருக்கிறேன். அவர் விருதாச்சலத்தில் என்னுடைய பெண்ணை கொடுத்திருக்கிறேன். என்னுடைய பேத்தி, மகளுடைய பேத்தி 5 வயது, ஒரு 3 மாதத்துக்கு முன்பாக நடந்த சம்பவம். அந்த அறையிலே என்னுடைய பேரன் தூங்கிக் கொண்டிருக்கிறார். நான் அங்கே இருந்தேன். என் பேத்தி வந்தாள். வந்தவுடன் மேடம் வாங்க என்றேன். உடனே அவர் சொன்னார், தாத்தா புஷ் என்றார். என்னம்மா என்றேன். மாமா தூங்குறாருல, நீ சத்தம் போடுற என்று அவர் சொன்ன. நான் அவருடைய வாயை பிடுங்க வேண்டும் என்பதற்காக, உங்க மாமா தூங்கினா நான் பேசக்கூடாதா? அடுத்த வார்த்தை சொன்னாள், 5 வயது. எனக்கு 50 வயதே கிடைக்காத காலம் 5 வயதுலே. தாத்தா, உங்களை மாதிரி பெரியவங்களுக்கு என்ன மாதிரி குட்டி பிள்ளையும் கூட நாகரிகத்தை கத்துக் கொடுக்கலாம். 5 வயது. ஆகவே உங்களிடம் பேசுகிற போது அந்த நினைவில் தான் பேசுகிறேன். 25 வயதிலே எங்களுக்கு தெரியாது, இன்றைக்கு 5 வயதிலே புரிகிறது உங்களுக்கு. ஆகவே உங்களிடத்தை விதைத்தால்தான் இந்த சமூகத்தில் இருக்கிற அடுக்குகள் தீரும், மாற்றங்கள் மாறும். மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால், இனத்தின் பெயரால் இங்கே பிளவுபடுத்த நினைக்கிற அந்த நிலை மாறி, அந்த காலத்தில் அடிமை இந்தியாவிலே பாரதி பாடினார், உயர் ஜன்மம் இத்தேசத்தில் எய்துவராயினும் வேதியராயினும் ஒன்றே, வேறு குலத்தவராயினும் ஒன்றே.
ஈன பழையர் என்றும் அவர் எம்முடன் பிறந்தவர் என்றோ சீனத்தவர் ஆய்வுதாரோ பிற தேசத்தை போல் தீங்கிழைப்பாரோ என்றார். அடிமை இந்தியாவில் இருந்து அவருக்கு இருந்த புத்தி மாறி இன்றைக்கு ஜாதி சங்கங்கள் பெருக்கெடுப்பதற்கு இந்த பழைய வரலாறுகள் நமக்கு தெரியாமல் இருப்பதுதான் காரணம். எப்படி நாகரிகமாக அணுக வேண்டும் என்பதற்கும் காமராஜர் ஒரு மிகப்பெரிய விளக்கம். இந்தியாவிலிருந்து பல தலைவர்கள் ரஷ்யாவுக்கு போனார்கள். ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பிராதா இதழிலே அந்த தலைவர்களை பற்றி எழுதுவது வழக்கம். மற்றவர்களை பற்றி எழுதுகிற போது வேறு எழுதியிருப்பார்கள். காமராஜரை பற்றி எழுதுகிற போது அவர் எழுதினார், a man from common masses, பாமர மக்கள் மத்தியில் இருந்து உயர்ந்த மகத்தான மனிதன். அப்படின்னா மகனிதன் என்பது பெரிய விஷயமா. அதற்கு ஒரு புதுக்கவியன் சொன்னார், இவன் எம்எல்ஏ ஆனா, எம்பி ஆனா, அமைச்சரானா, முதலமைச்சரானா, மனிதனாக மாறாமலே மாண்டு போனோம். யாரும் எம்எல்ஏ ஆகலாம், யாரும் எம்பி ஆகலாம், 25 வயதை தாண்டி விட்டாலே முதலமைச்சர் ஆகலாம், ஏன் பிரதமராக கூட ஆகலாம். ஆனால் மனிதனாக வாழ்வது என்பது அறுபத்திலும் அபூர்வமான ஒரு செய்தி. ஆகவே நீங்கள் படிக்க வேண்டும், பட்டம் பெற வேண்டும், பெரிய நிலைக்கு வர வேண்டும். ஆனாலும் எப்போதும் மனித நேயத்தை நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்பதுதான் காமராஜருடைய வாழ்க்கையில் ஒரு லட்சியமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது. அவருக்கு கிடைத்த பெருமை இந்தியாவில் இவருக்கு கிடைக்கவில்லை. 1969ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி 2ஆக பிளவுபடுகிறது. பிரதமர் இந்திரா காந்தியும் தலைவர் காமராஜரும் 2 கூறுகளாக பிரிந்து விடுகிறார்கள். அதற்கு பின்னால் நாகர்கோவிலில் இடைத்தேர்தல், அதில் எம்ஜிஆர் வெற்றி பெற்று காமராஜர் போகிறார். எம்பி பதவி அவருக்கு புதியதல்ல, 52லேயே அவர் எம்பி ஆனவர். ஆனால் திடீரென்று அந்த பாராளுமன்ற வளாகத்திற்குள்ளே அரங்கத்திற்குள்ளே இவர் நுழைகிற போது அவரை பார்த்தவுடன் பிரதமராக பார்க்காடியில் அமர்ந்திருந்த இந்திரா காந்தி எழுந்திருக்கிறார். கைகூப்பி வணக்கம் என்றார். அத்தனை அமைச்சர்களும் வணக்கம் போட்டார்கள். ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லோரும் இருந்து வணக்கம் போட்டார்கள். எதிர்கட்சியிலிருந்து இருந்து வணக்கம் போட்டார்கள். ஒரு சாதாரண எம்பியாக அரங்கத்திற்கு உள்ளே நுழைகிற போது பிரதமர் மந்திரி பதவியிலிருந்து அங்கு உள்ளே இருந்த அத்தனை பேர் எழுந்து நின்று வணங்கிய அந்த காட்சிக்கு சொந்தக்காரன் ஒரே தலைவர் காமராஜர் மட்டும்தான். நாளை சொன்னார்கள், எனக்கு முன்னாலே பேசியவர்கள் அவர் என்ன பதவிகள்லாம் வைத்தார்கள் சொன்னார்கள். 1937 அப்போதுதான் முதல்வராக காங்கிரஸ் கட்சி தேர்தலில் இருப்பது என்று சொல்கிறது. அந்த நேரத்தில் அவருடைய சொந்த ஊர் சாத்தூரில் அவர் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். ஆட்சியில் இருப்பதோ நீதி கட்சி. ஆனால் இவரை எதிர்த்து எவருமே போட்டியே போடவில்லை. அவர் சந்தித்த அந்த முதல் தேர்தலையே ஏகமனதாக வெற்றி பெற செய்தார். அன்னபூர்ணாக வெற்றி பெற்றார். அப்படி என்றால் அவர் எவ்வளவு உடைத்திருக்க வேண்டும். அவர் பகுதியிலே போய் பார்த்தால் தான் தெரியும். எந்த ஊருக்கு போனாலும் அங்க இருக்கிற பெரியவர்கள், காமராஜ் இந்த நிலையில உட்கார்ந்துட்டார், காமராஜ் எங்க வீட்டுல சாப்பிட்டார், இந்த இடத்துல இந்த மரத்தடியில தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்படி அந்த ஊரில் இருக்கிற எல்லோரும் எல்லா ஊரிலும் சொல்வதை நான் பார்த்திருக்கிறேன். அவரை வியப்போடு நான் பார்த்தது என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எங்கோ மலை கிராமங்களை சொன்னாலும், எங்கோ ஒரு குக்கிராமத்தை சொன்னாலும் அந்த ஊரை சொன்னவுடன் அது எங்க இருக்கிறது, என்ன பின்னணி என்பதை அவரால் சொல்ல முடியும். அதற்கு ஒரு சரியான உதாரணம் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டுமானால், 67 திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இவர்கள் ஆட்சிக்கு புதியவர்கள், 6 மாதம் இவர்களுக்கு நான் அவகாசம் தருவேன், இவர்களை பற்றி விமர்சிக்க மாட்டேன், பேச மாட்டேன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார். 6 மாதத்துக்கு முன்பாகவே அவருடைய நண்பர் ஒருடைய பெண் பரதநாட்டிய அரங்கேற்றதுக்காக உங்கள் தலைமையில் தான் நான் ஆடுவேன் என்கிறார். நான் பேசுவதில்லையம்மா, இந்த 2 மாசம் கழிச்சுதான் பேசுவேன் என்கிறார். அவர் அழுதவுடன் சரி வருகிறேன் என்கிறார். மியூசிக் அகாடமியிலே அந்த நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முதல் நாள் தான் அன்றைக்கு நிதியமைச்சராக இருந்த கல்வி அமைச்சராக இருந்த நெடுஞ்செழியனுக்கு ஒரு நிகழ்ச்சி. அவர் பேசுகிற போது நாளைக்கு இதே மேடையில ஒரு பெரிய அறிஞர் பேச போறார். அவர் கல்லூரியிலே படித்ததுள்ளா, ஆங்கிலம் தெரியுமா, வரலாறு தெரியுமா, பூகோளம் தான் புரியுமா, சரித்திரம் தான் தெரியுமா என்றெல்லாம் பேசிவிட்டு போய்விட்டார். இவர் பேச தொடங்கியவுடன் மேடையில் அமர்ந்திருக்கிற போது மைக்கை பிடித்த உடனே அவர் பேசினார். நேற்று இந்த மேடையில ஒரு மந்திரி என்று அவர் ஆரம்பித்தவுடன் சட்டை பிடித்து எடுத்து நீ உட்கார்ந்து இவர் பேச தொடங்கினார். ரொம்ப வருத்தத்தோடு சொன்னார், அந்த மந்திரி அப்படி பேசினார். அவர் ஒன்றும் தப்பா சொல்ல, நான் கல்லூரிக்கு போயிருக்கேன்னு கேட்டாரு. நான் காலேஜில் படிக்கல, அதுக்கு நான் காரணம் இல்லை.
6 வயசு 7 வயசுல எங்க அப்பா செத்து போயிட்டாரு. அதனால படிக்க வைக்க ஆளும் இல்லை. ஆங்கிலம் தெரியுமாட்டாரு, வரலாறு தெரியுமாட்டாரு, சரித்திரம் தெரியுமாட்டாரு, பூகோளமும் தெரியுமான்னு கேட்டார். தமிழ்நாட்டில் எங்க மலை இருக்கு, எங்க மடு இருக்கு எனக்கு தெரியும். எங்க ஆறு ஓடுது, எங்க ஏரி இருக்கு, எங்க குளம் இருக்கு எனக்கு தெரியும். எங்க கரிசல் மண் இருக்கு, எங்க செம்மண் இருக்கு, எங்க வண்டல் மண் இருக்கு எனக்கு தெரியும். வண்டல் மண் என்ன விளையும், செம்மண் என்ன விளையும், கரிசல் மண் என்ன விளையும் எனக்கு தெரியும். இதுக்கு பேர் தான் பூகோளம்னா எனக்கு பூகோளம் தெரியும், இதுக்கு பேர் பூகோளம் இல்லைன்னா எனக்கு தெரியாது என்று போய்விட்டார். அதை கேட்டவுடன் முதலமைச்சராக இருந்த அண்ணா அவர்கள் நெடுஞ்செழியனை அழைத்து அவர் வாழ்க்கையிலே எப்போதும் பயன்படுத்தாத ஒருமையில் பேசி 6 குழந்தையுடைய புத்தி இல்லையடா, அவர் எவ்வளவு பெரிய தலைவர் யாருக்கா புரியுது, உங்களுக்கு எல்லாம் புரியல, நானே இப்பதான் முழுசா புரிஞ்சுக்கிறேன் என்று சொன்னதை பார்க்கிறோம். அதற்கு பின்னால் ஒரு முறை ஆகட்டும் பார்க்கலாம் என்கிற ஒரு புத்தக வெளியிட்டு விடா, அதை முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வெளியிட்டார். வெளியிட்டு பேசுகிற போது அவர் சொன்னார், அவரை பற்றி புகழ்ந்து சொல்லிக்கொண்டே வந்தார். அவர் வாழ்ந்த காலத்தில் நாங்கள் அவரை எப்படியெல்லாம் இழித்து படித்தவெல்லாம் பேசியிருக்கிறோம். அடுத்த நாள் பார்க்கிற போது கொஞ்சம் கூட அதை கண்டுகொண்டதாகவே காட்டிக்கொள்ள மாட்டார். என்ன சௌக்கியமா என்று மட்டும்தான் கேட்பார். அப்போது எங்களுக்கு புரியவில்லை. இப்போதுதான் அவருடைய பெருமை புரிகிறது. புண்ணியவான் போய் சேர்ந்து விட்டார். நாங்கள் செய்த தவறுக்காகத்தான் இன்றைக்கு யார் யாரிடமோ அல்லாடி கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் சொன்னார். அதை முதலே மறைந்த எம்ஜிஆர் அவர்கள் அவர் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி மூச்சு அடங்குகிறவரை என்னுடைய தலைவர் காமராஜ் என்று சொன்னதை மாற்றிக்கொண்டதே இல்லை. அப்படி எதிரிகளும் கூட மாற்று கட்சியிடம் கூட மதிக்கின்ற அந்த நேர்மை, அந்த பண்பாடு, அந்த மனிதத்தன்மை அவரிடம் இருந்தது. அதை நாமும் கற்றுக்கொள்வோம். முடிந்த அளவுக்கு அவரை போல மனிதர்களாக வாழ்வோம். சாதியை கடந்து, மதத்தை கடந்து, மாநிலத்தை கடந்து இந்த மனித நேயத்தை போற்றுவோம். இந்தியர்களாக வாழ்வோம், மனிதர்களாக வாழ்வோம். அதுதான் காமராஜருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். 10ஆம் வகுப்பு மாணவி பாக்கியாப்பட்டை பள்ளி வி தர்ஷினி மேடைக்கு வருவோம். தர்ஷினி மட்டும் மேடைக்கு வருவோம். தர்ஷினி தரணி மேடைக்கு வருவோம். பரிசு அளிப்பவர் ஏஆர் மாஸ்டர் அண்ட் அருணாச்சலம்.
சங்கே முழங்கு மூன்றாம் மதிப்பெண் எஸ் லாவண்யா இப்பரிசு வழங்குவர் ஐயனார் புகழ் மாலை கண்டவர் பொது நல தொண்டிலே புகழ் மாலை கண்டவர் பகைவரும் அஞ்சிடும் பரநலம் கொண்டவர் செயலிலே வீரனாய் சிறப்போடு வாழ்கின்ற சிங்கத்தின் புகழ் வாழ்க சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு காமராஜ் புகழோங்க சங்கே முழங்கு முதல் மதிப்பெண் ஐஸ்வர்யா சங்கே முழங்கு சங்கே முழங்கு பரிசு வழங்குவர் வக்கீல் ஸ்ரீதர் குப்புசாமி வேணுகிறோம். அனைவரும் கையில் இருப்போம். சத்தியம் 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 அன்னை தேவி சக்தி மீது ஆணையிட்ட சத்தியம் ஆழமைக்கும் காமராஜர் தத்துவம் புத்தர் இயேசு காந்தி நேரு போற்றி வந்த வேதமே பூமி எங்கும் மனிதர் பாடும் காமராஜர் கீதமே சத்தியம் 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 இளைய பாரதத்தில் உள்ள மனித புகழி தோழியே இவனும் அந்த காந்தி என்று ஏற்றினார்கள் பாடியே வாழ்க்கை காலையில் தமிழ்நாட்டு ஜாதியே இன்னும் என்ன அவன் இல்லாமல் ஏது இங்கு நீதியே சத்தியம் 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 படைத்த மனிதர் யாவும் காமராஜை தொடர்கவே களையெடுத்து தமிழர் நாட்டை காப்பதற்கு வருகவே மண் படைத்த புகழ் வளர்த்து வாழ்வு காண வருகவே மக்கள் யாரும் ஒன்று என்னும் மகிமை காக்க வருகவே சத்தியம் 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 பெருமை தீர்க்கும் தலைவனாக குடிசை தந்த கோபுரம் கொள்கை என்ற தெய்வமாக குடியிருக்கும் ஆலயம் அடிமை தீர்க்க சிலைகள் அடிந்த பதவியாகும் அடுத்திருந்த நாயகன் அன்னை பூமி வாழ்கவே கர்ம வீரர் வாழ்கவே காமராஜர் வாழ்கவே ஜெயபிரகாசன் அவர்களுடைய மகன் ராகுல் அவர்களையும் செந்தமிழர் மைந்தர்களே சிந்தனை செய்ய இந்த தேசம் போகும் போக்கு எண்ணி வேதனை கூக அந்த நாளை இந்த நாள் கற்பனை செய்க அந்த நாளை இந்த நாள் கற்பனை செய்க தமிழ் அண்ணல் காமராஜர் ஆட்சி மீண்டும் நடக்க செந்தமிழர் மைந்தர்களே சிந்தனை செய்க
இந்த தேசம் போகும் போக்கு எண்ணி வேதனை கூக பாசமகன் சிறையில் இருந்தான் 12 ஆண்டு ஒரு 10 ஆண்டு வாழ வைத்தான் மண்ணினையாண்டு ஆசையுடன் தமிழருக்கு அறிவினை தந்து ஆசையுடன் தமிழருக்கு அறிவினை தந்து ஜாதி அத்தனையும் எதினை தந்து எதினை தந்து காலம் பார்க்க அவனுக்கில்லை கைகடிகாரம் நல்ல காலத்தை தான் நிர்ணயிக்கும் அவன் அதிகாரம் ஆலமரம் போலிருக்கும் அவன் உபகாரம் ஆலமரம் போலிருக்கும் அவன் உபகாரம் அவன் ஆண்ட நாளில் இருந்ததில்லை ஒரு விவகாரம் ஒரு விவகாரம் செந்தமிழர் மைந்தர்கள் சிந்தனை செய்க இந்த தேசம் போகும் போக்கு எண்ணி வேதனை கூக வேதனை கூக பாரதத்தாய் மடியிலே பட்டினிச்சாவு தினம் படியளந்த நாடு என்று பஞ்சத்தின் வீடு யாரிதனை பார்த்ததுண்டோ நல்மனத்தோடு யாரிதனை பார்த்ததுண்டோ நல்மனத்தோடு இனி அண்ணன் காமராஜர் கண்ணை நாடு மன்போடு நாடு மன்போடு தாய் தேவி ஆணையிட்டு உண்மையை சொல்வோம் நாம் காமராஜர் துணையினோடு காலத்தில் வெல்வோம் வாழ்வதற்கு காங்கிரஸை மீண்டும் அழைப்போம் வாழ்வதற்கு காங்கிரஸை மீண்டும் அழைப்போம் அந்த மன்னவனின் கட்சிக்கே நம் வாக்கை அளிப்போம் வாக்கை அளிப்போம் அறிவுலகின் விடிவெள்ளி அருள் தலைவர் காமராஜ்
சிவகாமி பெற்றெடுத்த செல்வன் அல்லவா, மக்கள் சிந்தையெல்லாம் நிறைந்திருக்கும் தலைவன் அல்லவா. சிவகாமி பெற்றெடுத்த செல்வன் அல்லவா, மக்கள் சிந்தையெல்லாம் நிறைந்திருக்கும் தலைவன் அல்லவா. அவர் புகழை பாட்டினிலே எடுத்து சொல்லவா, அவர் புகழை பாட்டினிலே எடுத்து சொல்லவா. அது அள்ள அள்ள குறையாத அமுதம் அல்லவா, அது அள்ள அள்ள குறையாத அமுதம் அல்லவா. சிவகாமி சிவகாமி பெற்றெடுத்த செல்வன் அல்லவா, மக்கள் சிந்தையெல்லாம் நிறைந்திருக்கும் தலைவன் அல்லவா. காமராஜ புகழென்றும் வாழ்க வாழ்கவே, அவர் காலடி பணிவோமே வெற்றி என்றுமே. காமராஜ புகழென்றும் வாழ்க வாழ்கவே, அவர் காலடியை பணிவோமே வெற்றி என்றுமே. கருப்பு காந்தி என்று இவரை மக்கள் சொல்லுவார், சிலர் கர்ம வீரர் என்றழைத்து பெருமை கொள்ளுவார். கருப்பு காந்தி என்று இவரை மக்கள் சொல்லுவார், சிலர் கர்ம வீரர் என்றழைத்து பெருமை கொள்ளுவார். விருப்பு வெறுப்பு காட்டாத குழந்தை மனிதர்தான், விருப்பு வெறுப்பு காட்டாத குழந்தை மனிதர்தான். அந்த விருது நகர் நமக்களித்த பச்சை தமிழர்தான், அந்த விருது நகர் நமக்களித்த பச்சை தமிழர்தான். காமராஜ புகழென்றும் வாழ்க வாழ்கவே, அவர் காலடியை பணிவோமே வெற்றி என்றுமே. காமராஜ புகழென்றும் வாழ்க வாழ்கவே, அவர் காலடியை பணிவோமே வெற்றி என்றுமே. சிவகாமி பெற்றெடுத்த செல்வன் அல்லவா, மக்கள் சிந்தையெல்லாம் நிறைந்திருக்கும் தலைவன் அல்லவா. சிவகாமி பெற்றெடுத்த செல்வன் அல்லவா, மக்கள் சிந்தையெல்லாம் நிறைந்திருக்கும் தலைவன் அல்லவா. அனைவரையும் மதிய உணவுகிறது, யாரும் சென்று விட வேண்டாம், கொஞ்சம் அமைந்திருக்கிறோம். அனைவருக்கும் மதிய உணவுகிறது. ஆட்சி பொறுப்பில் இருந்த போது ஆற்றிய தொண்டு பல ஆண்டுகளை கடந்த பின்னும் நிலைக்குது என்று. ஆட்சி பொறுப்பில் இருந்த போது ஆற்றிய தொண்டு பல ஆண்டுகளை கடந்த பின்னும் நிலைக்குது என்று. வேற்றணிக்கும் இவரிடத்தில் பெருமதிப்புண்டு, வேற்றணிக்கும் இவரிடத்தில் பெருமதிப்புண்டு. இந்த விந்தையான மனிதருக்கு சரித்திரமுண்டு, இந்த விந்தையான மனிதருக்கு சரித்திரமுண்டு. காமராஜ புகழென்றும் வாழ்க வாழ்கவே, அவர் காலடியை பணிவோமே வெற்றி என்றுமே. காமராஜ புகழென்றும் வாழ்க வாழ்கவே, அவர் காலடியை பணிவோமே வெற்றி என்றுமே. சிவகாமி பெற்றெடுத்த செல்வன் அல்லவா, மக்கள் சிந்தையெல்லாம் நிறைந்திருக்கும் தலைவன் அல்லவா. சிவகாமி பெற்றெடுத்த செல்வன் அல்லவா, மக்கள் சிந்தையெல்லாம் நிறைந்திருக்கும் தலைவன் அல்லவா. அடுத்தபடியாக
காமராஜ் புகழோங்க சங்கே முழங்கு காங்கிரசின் புகழ் வாழ்க சங்கே முழங்கு சங்கே முழங்கு. சோழராஜன் தஞ்சையிலே கோவில் கட்டினான் அந்த சேரராஜன் கண்ணகிக்கு